பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த கால வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்கள், அருமையான வசனம். விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். விதைத்தால் மாத்திரமே நாம் அறுக்க முடியும். விதைக்காமல் இருந்தால் அந்த இடத்தில் நாம் பலனை எதிர்பார்க்க முடியாது. இல்லை என்றால் ஒரு மரத்தை நடாவிட்டால் அதிலிருந்து பலனை எதிர்பார்க்க முடியாது. பாருங்கள், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு அத்திமரத்தின் உவமையை சொல்லும்போது அது பலன் கொடுக்கும் என்று அநேக நாள் காத்திருந்தார். அதற்கு வேலியடைத்து அதற்கு உரமிட்டு எல்லா காரியங்களையும் பண்படுத்த வேண்டுமானால் இன்றைக்கும் நம்முடைய அநேக இருதயங்கள் பண்படுத்தப்படாதபடி இருக்கிறது. ஆகையால் நாம் நீதிக்கென்று விதைக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தீமையை விதைத்தார்கள். அவர்களுடைய அறுப்பு தீமையாய் காணப்பட்டது. அதே போல இந்த நாட்களில் நன்மைக்கு ஏதுவாய் விதைப்போம். சில கடின இருதயங்கள் கரையப்படுவரை கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து அந்த பண்படாத இருதயத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எது வரைக்கும்? கர்த்தர் நீதியின் விளைச்சலை காண பண்ணும் வரைக்கும் மீன்ஸ் நம்முடைய நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஒருவேளை நாம் ஒரு இடத்திலே இருந்து தனியாக இருந்து ஜெபிக்கலாம், இல்லை என்றால் கூடி இருந்து ஜெபிக்கலாம். சில நேரங்களிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்து ஜெபிக்கும் போதும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரம் உண்மை. காரணம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த நாட்களிலே நாம் நீதிக்கென்று விதைத்து நாம் அறுப்போம், நீதியே நமக்கு வரும். ஆகையால் தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு. அந்த பண்படுத்தப்படாத தரிசு நிலங்களுக்காய், பண்படுத்தப்படாத இருதயங்களுக்காய் நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மாரியும் உறைந்த மழை வானத்தில் இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்த விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. அவர் பதில் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகையால் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணும் வரை நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். விதைகளை விதைப்போம். நன்மையான விதைகளை விதைத்து தரிசு நிலங்களை வன்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.